ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள உள்ளே போகலாம். பயத்தட்டா பார்த்தீங்கன்னா 782 804. அப்போ நம்ம இன்றைக்கி ட்ரா என்ன அப்படின்னா சொர்ண கேரளம். சொர்ண கேரளத்தில் SK7. அப்போ SK7 அதே மாதிரி டேட்டு பாருங்கள். இன்றைக்கி தேதி 13. அதனால் இந்த தேதி 13ங்கிறதுல 3 கணக்கில் வச்சுக்கோங்க. நம்ம வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு, அதுக்கு அடுத்தது ஒய், அதுக்கப்புறம் டி போர்டு, அப்புறம் ஏ, அடுத்தது பி, சி. இதுதான் வந்து போர்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒய் போர்டு எப்படி பாஸ் ஆகிக்கிறதுன்னு பார்த்தோம். ஒய் போர்டு பாருங்கள் 7. பார்த்திங்கன்னா ஒய் போர்டில் 7 வந்து பார்த்திங்கன்னா 7க்கு பவர் 2 பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரிசல்ட் வந்து 182 982. அதில் பாருங்கள் 8 வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா காரணியம் ப்ளஸ் 782 808. ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா 8 பாஸ் ஆகிருக்கு. அப்போ 8க்கு பார்த்திங்கன்னா எல்லாம் 2 போர்டுமே நேரடியாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 3 நேரடியாக வரணும். அல்லது நேரடியாக 3 பவர் 8க்கு பவர் 3 அல்லது 8 நேரடியாக உள்ளே வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னா தேதி வேறு 13. அதனால் வந்து 3ஆம் நம்பர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க அந்த 3 வருவதற்கான ரீசன் என்னங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 3 வருவதற்கான ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம சொர்ணகிரியில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 7வது ட்ரா நடக்குது. ஓகேங்களா? அந்த 7வது ட்ராவில் பாருங்கள் தேதி இன்றைக்கி 13. அதே மாதிரி இன்றைக்கி சொர்ணகிரியில் வந்து 7. அந்த 7ஆம் நம்பரை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஆல் போர்டில் வரலாம். சி போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி வரப்போகுது. அதனால் 7ஆம் நம்பர் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள் ஒய் போர்டில் பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்குன்னா 3 வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம அங்கே வந்து பார்த்தோம்லவா. அதனால் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் உள்ள கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து பி அல்லது சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தேதியும் 13, அதாவது இதுக்கு முன்னாடி அப்படி பாஸ் ஆகிருக்கு. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி SK 7ங்கனால 7ஆம் நம்பர். அப்போ நீங்கள் கணக்கில் வந்து 3 7லாம் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஆல் போர்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வீக்லி சார்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போய்க்கலாம். பாருங்கள் போன வாரம் வந்து 348. அந்த நம்பர் பாருங்கள் உள்ள அடுத்த நாள் வந்து 4 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 4 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 3 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் 3. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 8 4 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் 3ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது. அந்த 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு தாட்டி தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால் 3ஆம் நம்பர் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இயர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 542 வந்திருக்கு. ஓகேங்களா? 5க்கு பவர் 0, 4க்கு பவர் 9, 2க்கு பவர் 7. நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து சி போர்டில் என்னுடைய கணிப்பு இப்போ வந்து 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 3 வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு போர்டு வரப்போகுது. இப்போ சி போர்டில் 7 வந்தால் என்ன நம்பர் பிசிஎஸ்சிக்கு வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிற கேஸிங் நீங்கள் எப்போ சி போர்டில் 7 வந்தாலும் அந்த நம்பர் தாங்க 2 நம்பரும் வரும். அதனால் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாங்க வீடியோவுக்கு போகலாம். உள்ள ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 5. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 3. பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் தாங்க வரும். எப்பவுமே 100% வரும். என்ன அப்படின்னா 97
47 57 07. இந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நீங்கள் எப்போ நீங்கள் ஆண்டாலும் சிஓவில் 7 வருது உங்களுடைய கெஸ்ஸிங் தான் இந்த 4 நம்பர் தாங்க வரும். வேறு நம்பர் வராதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் டபுள்ஸ் வந்தால் இது பொருந்தாது. ஓகேங்களா? ஏபி பார்த்தோம்னா ஏபி பொறுத்த வரைக்கும் 94 05. பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பொறுத்தவரையும் 947 507 907 547 405 477 950. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய என்னன்னா 3 7. ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து சிஓவில் 7 வருவதனால கண்டிப்பாக 7 வந்துச்சுன்னு நான் சொன்னேன். ஏசிபிசி நம்பர் தான் வரும், வேறு நம்பர் வராதுங்க. ஓகேங்களா? நீங்கள் கேஎன் மற்றும் டிஎன் நம்பர் போடணும்னா 73 391 63 727 நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா விண்டிங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் அக்கௌண்ட் கிட்டே நம்பமான கம்பெனிங்க, மற்ற கம்பெனி இல்லை மாதிரி இல்லைங்க, நேரடி கம்பெனி. இன்னும் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், வினியோட அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்பி வந்து நம்பர் போடுங்க. தேங்க்யூ.